ஃப்ரெண்ட்ஸ், சட்டுன்னு முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு மாவெல்லாம் எதுவும் அரைச்சி கஷ்டப்பட தேவையில்லை, ஈஸியாக செஞ்சிடலாம். முறுக்கு செய்கிறதுக்காக பச்சரிசி மாவு வறுக்காதது 2 கப் எடுத்துக்கலாம். இந்த மாவு நான் வீட்டில் ரெடி பண்ணது தான். அரிசியை 3 வாட்டி கழுவிட்டு உடனே வெயிலில் நல்லா காய வச்சதுக்கப்புறமா மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு திரும்பவும் அதை நல்லா சல்லடையில் போட்டு சலிச்சிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம்னா 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. இதில் இப்போ நம்ம 1/2 கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசி மாவுக்கு 1/4 கப் கடலை மாவு சரியாக இருக்கும். நம்ம 2 கப் எடுத்ததால் 1/2 கப் சேர்த்துருக்கோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு அன்சால்டட் பட்டர் சேர்த்துக்கலாம். இது ஃப்ரிட்ஜில் இருந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம எடுத்து வச்சுருக்கணும். 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் சால்டட் பட்டர் சேர்த்துனா உப்பு அளவு குறைச்சிக்கோங்க. 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கருப்பு எள்ளு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு ஓமம். முதல்ல இப்போ இது எல்லாம் ஒன்றா நல்லா கலந்து வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் உப்பு காரம் எல்லாமும் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ இது போல் கலந்ததுக்கப்புறமா தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மாவு பிசைஞ்சிக்கலாம். இது நார்மல் வாட்டர் தான். இது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு மாவு ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தளர்வாக இல்லாமல் பிசைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் மாவு பிசைஞ்சிட்டேன். மாவு இந்த அளவுக்கு நமக்கு சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம முறுக்கு குழலில் போட்டு பிழியும் போது கை வலிக்காது, ஈஸியாக இருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா உங்களுக்கு முறுக்கு நிறைய எண்ணெய் குடிக்கும். அதனால் இந்த மாதிரி பதத்தில் நம்ம பிசைஞ்சிக்கலாம். மேல் மாவு காயாமல் இருக்கிறதுக்காக ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ மாவு பிழியறதுக்காக நான் பிளாஸ்டிக் கவர் எடுத்திருக்கேன். இதில் பிரிண்ட் இருக்கிறதால பிரிண்ட் உள்ளேயும் பிரிண்ட் இல்லாத பகுதி மேலேயும் வச்சுட்டு முறுக்கு நம்ம ஈஸியாக எடுக்கிறதுக்காக முதல்ல பிளாஸ்டிக் கவரில் எண்ணெய் போட்டுட்டு நல்லா தடவி விட்டுடலாம். நான் இன்றைக்கி முறுக்கு பிழியறதுக்காக 3 கண் இருக்கிற அச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான அச்சு எடுத்துக்கலாம். இப்போ கொள்ளையில் நம்ம மாவு 3/4 அளவுக்கு நிரப்பிக்கலாம். இப்போ இந்த மாவை வந்து நம்ம பிளாஸ்டிக் கவரில் நமக்கு என்ன சைஸில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது போல் நம்ம கவரில் பிழிஞ்சு செய்யும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். முறுக்கு தீஞ்சு போகாமல் டக் டக்குன்னு நம்ம போட்டுக்கலாம். இது போலவே நீங்கள் வாழை இலையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒவ்வொரு முறுக்கை தனியாக பிழிஞ்சு வச்சு எடுத்து எண்ணெயில் போடலாம். நம்ம எண்ணெய் தடவி இருக்கிறதால இது ஈஸியாக எடுக்க வரும். இது போல் கரண்டியோட பின்பகுதியிலையும் நல்லா எண்ணெய் தடவிட்டு மாவு பிழிஞ்சு விட்டுட்டு 2-3 கரண்டியில் இது மாதிரி செஞ்சு வச்சுட்டு எண்ணெயில் டக்குன்னு போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு ஈடுக்கு தேவையான அளவு பிழிஞ்சு வச்சுட்டேன். இப்போ எண்ணெய் காய வச்சிடலாம். கொஞ்சமாக மாவு இந்த மாதிரி நீள்வாக்கில் உருட்டிட்டு எண்ணெயில் போட்ட உடனே இது டக்குன்னு மேலே வரணும். நம்ம எப்போவுமே முறுக்கு எந்த சூட்டில் ஆரம்பத்தில் போடுறோமோ முறுக்கு எடுக்கிற வரைக்கும் எண்ணெயோட சூடு அதே சூட்டில் இருக்கணும். இப்போ நம்ம மாவு எல்லாமே எண்ணெயில் போட்டுடலாம். போட்ட உடனே நம்ம இதை கலரக்கூடாது. முறுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டி இருந்ததுன்னா லைட்டாக இது போல் கம்பி வச்சு எடுத்து விட்டுடலாம். நம்ம போட்ட முறுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா நம்ம இதை வந்து திருப்பி விடணும். ஆரம்பத்திலே திருப்பினோம்னா முறுக்கு உங்களுக்கு உடஞ்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு இது நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை நம்ம பொறுமையாக திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், முன்னே இருந்ததை விட எண்ணெயோட சலசலப்பு குறைஞ்சிருக்கு. இப்போ திரும்பவும் வந்து ஒரு தடவை லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா முறுக்கு நல்லா வெந்துருச்சு. மேலே நுரை எதுவும் இல்லாமல் நல்ல கலராகவும் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம முறுக்கை எண்ணெயிலிருந்து எடுத்துக்கலாம். இது போலவே நம்ம எல்லா முறுக்கையும் செஞ்சிடலாம். முறுக்கு நீங்கள் டைரெக்டாகவும் எண்ணெயில் பிழிஞ்சிக்கலாம். அடுத்த ஈடு போடுறதுக்கு முன்னாடி எண்ணெயை 1 நிமிஷம் சூடு பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம இதை வந்து போட்டுக்கலாம். போடும்போது தீயை கொஞ்சம் குறைவாக வச்சிடணும், இல்லைன்னா அனல் அடிக்கும். அதுக்கப்புறமா நம்ம தீயை ஏற்றி வச்சுக்கலாம். பாருங்கள், இது போல் செஞ்சாலுமே உங்களுக்கு முறுக்கு நல்லா வரும். அவ்வளோதாங்க, இந்த ஈஸியான மெத்தடில் முறுக்கு நம்ம செஞ்சாச்சு. இந்த முறுக்குக்கு மாவெல்லாம் எதுவும் வறுத்து அரைச்சி கஷ்டப்பட தேவையில்லை. டக்குன்னு நம்ம இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாம். வீட்டில் மாவு இல்லாட்டி நம்ம கடையில் வாங்குகிற மாவுலேயும் ட்ரை பண்ணலாம், நல்லா வரும். இந்த ஈஸியான முறுக்கு ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.